1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவிட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு திருப்பியும் நல்லா பெரட்டி விட்டு கழுவி 2 தடவை கழுவி எடுக்கணும். நல்லா கழுவுனோடனே மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு வெள்ளை வெங்காயம், ஒரு 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அடுப்பில் கேஸில் குக்கரை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கழுவி வச்ச கறியை அதில் போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் வதங்கினோடனே அதிலே தண்ணி விடுது, கொஞ்சம் தண்ணி வதங்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், அரைச்சி வச்சு இஞ்சி, வெள்ளை வெங்காயம், பட்டை கிராம்பு எல்லாம் போட்டது அது ஒரு ஸ்பூனை போட்டு பாதி வெங்காயம் பாதி தக்காளியை போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு பெரட்டி விட்டு அதிலே தண்ணி இருக்குது, அது கூட கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் விட்டு அதை எடுத்து வச்சுக்கணும். பக்கத்து அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி ஒரு அன்னாசி மொக்கு, 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, சின்ன வெங்காயம், ஒரு 2 கை சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பொன்னூறுல வதக்கி விட்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினோடனே மீதி வச்சுருந்த இஞ்சி, வெள்ளை வெங்காயம், பட்டை, வெங்காயம் அதெல்லாம் இருந்தது, அதையும் போட்டு வதக்கி விடணும். ரெண்டு வரமிளகா, ரெண்டு தக்காளி, அதையும் போட்டு நல்லா தக்காளி நல்லா பச்சை வாசம் போடும்போது நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் உப்பு போட்டு மூணு ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம மட்டன்லேயே மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோ, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டு வதங்கினோடனே குக்கரில் வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோடு எடுத்து அதில் கடாயில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் இந்த உப்பு காரமெல்லாம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்த உடனே மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பல் முந்திரி ஆப்ஷன் தான், வேணுன்னா போடலாம், வேண்டாம்னாலும் விட்டுடலாம். தேங்காய் ஒரு துண்டு போட்டு அரைச்சி அதில் ஊற்றிக்கணும். ஊற்றி எல்லாம் ஒன்று சேர பரட்டி விட்டு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு
மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லி மேலாம தூவி பரட்டி விட்டால் மட்டன் சாப்ஸ் ரெடி.